bombastic, bomba fantasta. Ich misi Sᴏᴄɪᴜ ich hot mamok box ninda kaswa arquinda axna. ஹலோ गाइस இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் எனக்கு வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே என்னால் ஃப்ரீயாக வந்துட்டு எடிட் பண்ணி தர முடியாது. ஸோ எனக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பெய்ட் வீடியோ எடிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு வீடியோக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் 50 rupees தான். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சாங் கேட்குறீங்களோ அந்த சாங்க்கு வந்துட்டு நான் எடிட் பண்ணி தருவேன். அதே மாதிரி பர்த்டே வீடியோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி வீடியோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ ஸோ அதை வந்துட்டு நான் எடிட் பண்ணி தரேன். ஸோ ஒரு வீடியோக்கு ஜஸ்ட் 50 rupees தான். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் லிங்க் ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ராஜெக்ட்ஸும் இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இப்போ எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது கீழே ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இங்கே செகண்டாக 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். ஓகே, செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ மேலே 2 விரல வச்சு நார்மலாக ஜூம் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ எந்த அளவுக்கு வேணுமோ கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 1 செகண்ட் லோட் ஆகிட்டு கீழே சேவ்னு வரும். இப்போ இந்த சேவ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுங்க. டெலிட் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி டோட்டலாக 6 ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணும். நான் வந்துட்டு இப்போ ஒரு ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். சேம் இதே மாதிரி இன்னும் 5 ஃபோட்டோ வந்துட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் டோட்டலாக 6 ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடும். பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீட் மார்க் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேயர்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கும். ஸோ அதாவது 1ன்னு போட்டு சொல்லிட்டு இங்கே ஒரு லேயர் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2ன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லேயர் இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1ன்ற லேயரில் அதாவது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண ஃபோட்டோ ஆட் பண்ணும். அடுத்து இந்த 2ன்ற எல்லா லேயர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணும். அதாவது இந்த பீட் மார்க் டு இந்த செகண்ட் இங்கே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் செகண்ட் ஃபோட்டோவே ஆட் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற எல்லா லேயர்லையும் 3rd, அடுத்து 4th, 5th, மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 6th, மொத்தம் 6 ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி நான் எல்லா ஃபோட்டோவும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ 1ன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னே சூஸ் பண்ண அந்த ஃபோல்டரில் இருக்கும். அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே நிறைய ஃபோல்டர் வரும். அதில் ஆல்ன்ற ஃபோல்டர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு அந்த லேயரில் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இதே மாதிரி தான் எல்லா லேயர்லையும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணும். ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு டைம் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே செகண்ட் லேயர் அதாவது செகண்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணும். அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லேயரில் அந்த ஃபோட்டோ ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸும் எந்தெந்த லேயரில் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்பர் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா லேயர்ஸ்லையும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லென்த்தாக ஒரு லேயர் இருக்கும். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு இந்த பீட் மார்க் வரைக்கும் ஸோ ஒன்றுன்னு சொல்லிட்டு அதிலே லேயர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை பார்த்து வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீட் மார்க்லேருந்து இந்த பீட் மார்க் வரைக்கும், செகண்ட் பீட் மார்க்லேருந்து தேர்ட் பீட் மார்க் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபோட்டோ. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஃபோட்டோ. ஸோ அடுத்து இந்த சின்ன பீட் மார்க்குள்ளே இருக்க இந்த 4 லேயரில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஃபோட்டோ கரெக்டாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீட் மார்க் டு இந்த பீட் மார்க் வரைக்கும் இருக்கிற எல்லா லேயர்லையும் ஃபிஃப்த் ஃபோட்டோ. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா லேயர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து ஃபோட்டோ. உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லேயர் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் மாதிரி வந்துட்டு முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஜஸ்ட் உங்களோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட ஒர்க்கே. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்துட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்களுக்கு ஷேக் எஃபெக்ட்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் கிரேடிங் எஃபெக்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். ஸோ அதில் லெஃப்ட் சைட் மேலே இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு இந்த மாதிரி செலக்ட் ஆகும். அதே மாதிரி கீழே உள்ளதையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கிளிக் பண்ணி வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி 7 லேயர்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கவே கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி மேலே உள்ள லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 7 லேயர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், இப்போ வீடியோ எடிட்டிங் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே உள்ள லேயரை கிளிக் பண்ணிட்டு வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் 720 பிக்சலில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.